திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்க பதிவில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருக்கும் இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எந்தவித முறையான ஏற்பாடுகளும் செய்யாமல் அவசர கதியில் பேருந்து நிலையத்தை சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியது திமுக அரசு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து 40 நாட்கள் கடந்தும் இன்னும் பயணிகள் தினம் தினம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. நேற்றைய தினம் இரவு திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னையின் பல பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பயணிகள் ஊருக்கு செல்ல பேருந்துகள் இல்லாமலும் இருந்த 1-2 பேருந்துகளும் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்ததால் பயணிக்க முடியாமலும் நள்ளிரவில் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். குழந்தைகள், தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் என நூற்றுக்கணக்கான பயணிகள் திமுக அரசு நிர்வாக குளறுபடிகளால் தவித்துள்ளனர். சாலை மறியல் போராட்டம் செய்தும் பேருந்துகளை சிறைப்பிடித்தும் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையம் முழுமையான செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு வார இறுதியில் கூட போதுமான பேருந்துகளை ஏற்பாடு செய்யாமல் இருந்திருப்பது வெட்கக்கேடு. நள்ளிரவில் பயணிகளை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளியிருக்கும் திமுக அரசு முழுவதுமாக செயலற்று போயிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. திமுக அரசு உடனடியாக இந்த திராவிட மாடல், விடியல் என்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு தங்கள் நிர்வாக தோல்வியை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவதுமாக தயாராகும் வரை பேருந்துகளை மீண்டும் கோயம்பேட்டில் இருந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும். அதை விடுத்து பூசி முழுகும் வேளையில் பொதுமக்களை தொடர்ந்து அவதிக்குள்ளாக்கினால் நேற்றைய பொதுமக்களின் போராட்டம் சென்னை முழுக்க மிக பெருமளவில் வெடிக்கும் என்று எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.